ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பக்கமும் தண்ணி, நடுவில் ரோடு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கடல். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ப்ரீவியஸ் பார்ட், அதாவது 9வது பார்ட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம மணிபால் லேக் அண்ட் அர்பி ஃபால்ஸ் போனது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பு பீச் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கப்பு பீச் அண்ட் மட்டு பீச் அண்ட் ஒரு சைடு ரிவர், ஒரு சைடு வந்து சி இருக்கிற அந்த சென்டரான ஒரு ரோடில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பைக் ரைடு பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோடை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, அதாவது ரிவர் அண்ட் சி இருக்கிற மாதிரி ரோடை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த பார்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஒரு கிளிப்பும் பாருங்கள். பையா एक प्लेट पानीपुरी आल्सो போடு பையா. भैया வந்து तो एक प्लेट पानीपुरी आल्सो போடக்கூடாது. सामने खाएंगे मैडम? नहीं, बना के उनका बना के दो प्लेट में. हां என்ன சொன்னாரு? இப்போ பண்ணி வெச்சிட்டுமான்னு கேக்குறாரு. இல்ல இது சாப்பிட்டு வைங்க. இல்ல இது அது வெச்சிட்டோம். தண்ணி ஊத்திட்டு இருக்கோம்ல, நமத்து போயிரோம்ல. இங்க வந்து one thing I may crashing, my father sing, level crashing, my mother sing king. भैया आपका नाम क्या है? हरभजन सिंह. यप्पा என்னைய கலக்காம நீயா பதில் சொல்லிட்டு இருக்க? பேரை கேக்குறாடா எருமை. लेकिन वेट करो. தண்ணி வந்து உடஞ்சிருக்குது பாரு. தண்ணி ஏறி இருக்கும் லெவலு. அவ்வளோதாங்க. எனக்கு பின்னாடி லைட் ஹவுஸ் இருக்குது. இங்கே அப்படியே உட்காந்து அழகாக அப்படியே பீச்சை ரசிச்சிட்ருக்கோம். ட்ரிப்புன்னு வந்தால் டக்கு டக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ரிலாக்ஸேஷனோ இல்லை அதை என்ஜாய் பண்ணுறதோ இல்லாமல் போயிடும். அதனால தான் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக ரசிச்சுட்டு இந்த மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்தாவே நல்லாயிருக்கும். சில இடங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடமும் உட்காந்துட்ருக்கோம் கொஞ்ச நேரம். கப்பு பீச்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அடுத்து இப்போ வந்து மட்டு பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ஆறு கனெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த இடம் அது. அங்கே வந்து நமக்கு 2 ஜாயின் ஆகிற இடம் அப்படின்றதுனால நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்ரு, எங்கள் பீச்சோட பேக் வாட்ரு இங்கே வந்து சேர்ந்துடும். இந்த பீச்சில் ரொம்ப நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து
அப்படியே பீச்சை ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் ஹவுஸ் கிட்டே போயிட்டு உட்காந்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீச்சை பார்க்குறதுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். சொல்லப்போனால் உடுப்பி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அமைதியாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப கசகசன்னு இல்லை, சின்ன ஊர் இல்லையா. அண்ட் மக்கள்கிட்ட இருக்கிற வீடெல்லாம் பெரிய பெரிய வீடு. நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் அதிகம் அப்படின்றத எல்லாருமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ். எங்கே பார்த்தாலும் இண்டிவிஜுவல் ஹவுஸு. அது நான் போனது எல்லாமே அவுட்ரு. அந்த அவுட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது. சில இடத்துல வந்து அவுட்டர்லேயும் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. நிறையா இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கார் பார்க்கிங்கே ஒரு அரை கிரவுண்ட் இருக்கும் போல், அவ்வளோ பெருசு இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பழைய காலத்து இந்த வீடு மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. நம்ம கப்பு பீச் போய் அங்கே இருந்து ட்ரோன் ஷாட் எடுத்தே ஆகணும். இன்றைக்கி ஈவினிங் டைமில் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தால் செம்மையாக இருக்குங்க. டைம் வந்து இப்போது 6 மணி ஆயிடுச்சு. ஓ மை காட், 6 மணி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் கப்பு பீச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. போய் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த வீடியோவை, எதுக்குலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றும் லட்சமாக சம்பாதிக்க போகிறது இல்லைங்க. என்னுடைய பேஷன், அந்த பேஷனுக்கு கிடைச்ச ஒரு கூலி அது அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் வீடியோஸ்க்கு லைக்ஸ் பண்ணுறதும் மட்டும்தான். அது மூலிமா தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோவா இன்கம்லாம் கிடைக்கிறதில்ல. வியூஸ் எல்லாம் நிறையா போனால் மட்டும்தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். இல்லாட்டி ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அப்படியே பண்ணிகிட்ருப்போம், அந்த மாதிரி போயிடும். அதனால் தமிழ் நல்லுள்ளங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தெரிஞ்ச ஒரு நல்லுள்ளங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நமக்கு மொழி தெரியலன்னா கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறையா இடையில வந்து விட்டுட்டோம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு வீடியோஸ் போடாமல். அதெல்லாம் திரும்ப பிடிக்கணும் அப்படின்னா பார்க்குற உங்கள் சப்போர்ட் தான் வேணும். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குமோ, எந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கோ, இல்லை எந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் போதும். நல்லா ரீச் ஆக சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்னுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது. அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அதை ரெகக்னைஸ் பண்ண உங்களுடைய ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் இருக்குது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது காப்பு பீச் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ட்ரோன் இது பண்ணலாம். அண்ட் ட்ரோன் ஷாட் விடும்போது இருக்கட்டும், இல்லை ட்ரோன் ஷாட் நீங்கள் பார்க்கறதெல்லாம் எடிட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டைம் கன்சியூமிங் அண்ட் பயம் பின்னாடி இருக்குங்க எப்பயுமே. ஏன்னா ட்ரோன் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுவான். அதெல்லாம் மீறி ட்ரோன் ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் பாஸு. ரோட்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது. இதே ரோடில் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு கட்டத்தில் பீச்சுக்கு பக்கத்துலேயே ரோடு இதாகும். அதாவது இந்த பக்கம் பீச்சு, இந்த பக்கம் வந்து ஆறு ஓடிட்டுருக்கோம். அதுதான் மெயினான ஒரு டார்கெட் நமக்கு இன்றைக்கி. போய் பிடிப்போம் அதை. கப்பு பீச் போகிற ரூட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பீச்சு தான், செம்மையாக இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்ம, சான்ஸே இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீனரி, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பீச்சு. ஓகே, ஸோ இதுதான் மட்டு பீச்சு. மட்டு பீச் வந்து ஓப்பனாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ரொம்ப பூனைக்குட்டி பாரு, க்யூட்டாக இருக்குது குட்டி. இங்கே இதே தான் பீச்சு தான். நம்ம நேரம் அந்த இதுக்கு போயிடலாம், இன்னொரு பீச்சுக்கு. அடுத்து நம்ம மட்டு பீச்சோட வியூ பாயிண்ட் போகிறோங்க. அந்த வியூ பாயிண்ட் தான் ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பக்கமும் தண்ணி, நடுவில் ரோடு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது.
செம. அப்பா சான்ஸே இல்லை ஏ செம்ம சான்ஸே இல்லை. வரப்போறோம், அந்த இடத்துக்கு வரப்போறோம். ஏ இங்க பாருங்க, இப்ப பாரு, இந்த பக்கம் பாரு ஆறு, இந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் ஃபுல்லா வந்து கடல். சூப்பர் சூப்பர் சூப்பர். வண்டி இங்கே ஓரமாக போட்டுடலாம். என்னங்க எப்படி இருந்துச்சு ட்ரோன் ஷாட்? எப்படி இருந்துச்சு? செம்ம தாறுமாறாக இருந்துச்சு அந்த வியூவு. ரெண்டு பக்கமும் தண்ணிங்க, நடுவில் மட்டும் ரோடு. இப்போயும் அதே ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். மல்பே பீச் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதே இடத்துக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து எனக்கு 8 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆல்மோஸ்ட் 20 to 25 மினிட்ஸ் ட்ராவல். இப்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ நைட்டு போயிட்டு ஜஸ்ட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். மறுபடியும் நாளைக்கு காலையில் இன்னொரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த மேப்பில் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஜாயினிங்கில் ஒரு ஆறு இருக்குது இல்லையா, ஆறு ஜாயினிங் ஆகுதுல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ட்ரோன் விட போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதே ஹோட்டல் தான் வந்திருக்கோம், ஜமோரா. ஆல்ரெடி நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் இது எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடுப்பி டு மால்பே போகிற அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து ஹியூஜ் கார் பார்க்கிங் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கார் பார்க்கிங்கு ஹியூஜாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸு, காரு அது எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், அல்ஃபாம் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் இது புதுசாக இருக்குது, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு இடத்துக்கு போனால் புதுசாக ட்ரை பண்ணணுன்றது நம்மளுடைய ஒரு கொள்கை ஆகிடுச்சு இப்போது. அதனால் இதில் வந்து காம்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இது சம்திங் ஏதோ சிக்கன் அண்ட் ஒரு பரோட்டா, மயோனேஸ் அண்ட் ஏதோ லைம் ஜூஸ் மாதிரி ஏதோ சம்திங் போட்டிருக்காங்க, கரெக்ட், மின்ட் லைம். ஸோ இது வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா 99, பார்க்கும்போதே எச்சு வருது ஆக்சுவலாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இது சிக்கன் கொண்டாட்டம் இல்லைனா அல்ஃபாம் காம்போ எடுத்துக்கோங்கன்ட்டு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் அதிகம், 8 பரோட்டா பீசஸ் இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோன்றனால 8 பரோட்டா சாப்பிட முடியாது. அது இல்லாமல் சிக்கன் பீசஸ்லாம் அதிகமாக வரும்போது அது சாப்பிட முடியாதனால அதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிவிட்டு தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் காம்போவில் நமக்கு ஃபுல் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து சிக்கன் கொண்டாட்டமில் வந்து ஆஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குங்க. இங்கே மேங்களூர் சைடு, உடுப்பி சைடு, இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி சென்னை அண்ட் பெங்களூர். அதனால் இங்கே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ட்ரை பண்ணது உட்காந்துட்ருக்கேன். இங்கே கேரளா பரோட்டா ஸ்பெஷல்ன்றதுனால கேரளா பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரட்டும், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேஸ்ட் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிரில் சிக்கன் ஜூஸியாக இருக்கும்ல, அப்படி இருக்குது. அது பாட்டு ஒரு டைம் பிச்சு இது தொட்டு சாப்பிட்டு செம்மங்க. இது வந்து சிக்கன் கொண்டாட்டம்ங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது அந்த சிக்கன் கொண்டாட்டம்ல வர அந்த கிரேவி செம்ம காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. ஒர்த்து பாஸு 100 ரூபா 150 ரூபா, அவ்வளோதான் இதோடைய பேக்கேஜ். ஸோ ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம வந்து செம்மையாக சாப்பிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இங்கே இருக்குது. பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டர் எடுத்தும் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரீங்க, ஒரு 30 பேர் 40 பேர் வரீங்கன்னா கூட பல்க் ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டப்போ சொல்லியிருந்தேன், இவங்க இந்த சைட் சீயிங் போகிறாங்க இல்லையா, அதாவது சென்ட் மேரிஸ் ஐலாண்டு, நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. அந்த ஐலாண்டுக்கு போகிற மேனேஜர்ஸ் எல்லாமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க டூர் ஆப்ரேட்டராகவும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் இவங்களையும். நம்பர் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்லேயே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேலையோ எங்கேயாச்சும் ஒன்று ஓடிட்டுருக்கும் பாருங்கள், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பண்ணி தருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மின்ட் லைம். ஆல்ரெடி பாதி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. கேரளா பரோட்டா 2 தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் சிக்கன்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டதுனால பரோட்டாவை சாப்பிட முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் இப்போது. இன்றைக்கி உண்டான ஃபுட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃபுட்டுக்கு மேலே ஒரு விஷயம் ஒன்று நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். கடைசியாக காமிச்சு இல்லையா, அந்த லைம் மின்ட் சோடா, மின்ட் லைம். ஆக்சுவலாக அது குடித்தோடனே செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அது வந்து மச் நீடடாக இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு. ஆக்சுவலாக வெளியே அந்த வெயிலில் சுற்றிட்டு அந்த மாதிரி இருந்ததுக்கு இன்றைக்கி ரொம்ப நீடடாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நைட் டைமில் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா என்னுடைய சஜஷன், மற்ற ஜூஸ் குடிக்கிறது பதிலாக மின்ட் லைம் அதை குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னோடய vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு பிளேசஸ் நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் கிளம்ப போகிறேன். அது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வரப்போகுதுங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரிப்ஸ் அண்ட் பைக் ரைட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.